ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நம்ம நாடு தமிழ்நாட்டில் முக்கியமா என்னதான் பொருளாதார அறிவியல் ரீதியாக முன்னேறினாலும் ஜாதிங்கிறது மட்டும் முடிஞ்சபடே இல்லை. இந்த ஜாதியை நாங்கள் ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற அரசியல்வாதிகள் கூட அந்த ஜாதியை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் தான் பண்றாங்க தவிர அந்த முழுமையாக அந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்காக அவங்க எதுவுமே பண்றது கிடையாது. ஏன்னா இந்த ஜாதிங்கிறது முழுமையாக ஒழிச்சுட்டா இவங்களால அரசியலே பண்ண முடியாது. ஏன்னா ஈஸியா மக்களை உணர்ச்சி ரீதியாக தூண்டி விடுறது ஒன்று ஜாதியை வச்சு இன்னொன்று மதத்தை வச்சு. ஸோ அதனால இங்க அரசியலுக்கு முக்கியமா அந்த ஜாதி மதம் தேவைப்படுது. அதனால அதை வச்சுக்கிட்டே உருட்டிக்கிட்டே ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க தான் உண்மை. மக்களும் பார்த்தீங்கன்னா என்னதான் பார்த்தீங்கன்னா நாங்க மேல்நாட்டு கலாச்சாரத்துல பெருசா படிச்சு முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் யாருப்பா ஜாதி பார்க்குறா அப்படின்னு வெளியில உருட்டிக்கிட்டாலும் ஆள் மனசுல எல்லாருக்குள்ளேயும் ஜாதிங்கிறது இருக்கு. அது முழுமையெல்லாம் ஒழியல, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? இப்போ எங்க அது தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் எல்லா ஜாதியோட எல்லாருக்கும் நட்புறவு இருந்தாலும் கல்யாணம் காட்சின்னு வரும்போது தன் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலங்கும் போது எல்லாருக்கும் அப்பட்டமா வெளியே தெரியும். தன்னுடைய சாதி சார்ந்து தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சரியா? சரி, இப்போ இந்த சூழ்நிலையில இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான இதன் ஜாதி மாற்றி கல்யாணம் லவ் இந்த மாதிரி பிரச்சனைகளால கொலை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஆணவ கொலை பண்றது தப்பு, ஆணவ கொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் கட்சிகள் வந்து அதுக்கு எதிராக போர்க்கொடி சொல்லிட்டு கண்டிப்பா அதுக்கு எதிராக நீங்க ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. ஸோ இன்னொரு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆணவ கொலைக்கு எதிராக நீங்க சட்டம் ஏற்றணும்னா அப்ப நாடக காதலுக்கு எதிராக சட்டம் ஏற்றணும், நாடக காதலால எங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சீரழிது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதல் போயிட்டே இருக்கு. சரி, இப்போ ஆணவ கொலைக்கு அப்படிப்பட்ட ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றணுமா அவசியமா அப்படிங்கிறதையும் நாடக காதல்னா என்ன அப்ப அதுக்கு என்ன சட்டத்தை ஏற்றணும் அப்படிங்கிறதையும் அது ரீசெண்டா இப்போ வந்து சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தியும் முழுவதுமா நம்ம விவாதிக்க போறோம். ஸோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ நான் பாக்குற நியூஸ் சேனல்லாம் காதல் ஜோடின்னு போடுறாங்க. அதுவே தப்பு. ஏன்னா ஒரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19 வயசு ஆகுது, பெண் வந்து பாத்தீங்கன்னா 16 வயசு தான் ஆகுது. அது +2 தான் படிச்சிருக்கு. அதாவது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சமுதாயம், பையன் வேற ஒரு சமுதாயம். ஓகேவா? 2 பேரும் காதலிச்சதா சொல்லப்படுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெற்றவங்களுக்கு அது பிடிக்காம அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி அந்த ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு கீச்சு கொட்டகையில இந்த பையனும் பொண்ணும் தூக்கில் தூக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ பையன் சைடு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு எதிர்த்து தெரிவிச்சு பொன் வீட்டார் தான் பாத்தீங்கன்னா 2 பேரையும் அடிச்சு தூக்கில மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. பொன் வீட்டார் சைடு அப்படி நாங்களாம் பண்ணல, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணு சின்ன பொண்ணு, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா என் பெண்ணுடைய மனசை கலைச்சி அந்த பையன் தான் பாத்தீங்கன்னா அவனும் சேர்த்துட்டு தூக்கில தற்கொலை தூண்டிட்டான் அப்படின்ட்டு அவங்க தரப்புல சொல்றாங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன உண்மை அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை தான் தீர விசாரிக்கணும். நம்ம சேர்ந்து என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, காதல் ஜோடி அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா தப்பு. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ அந்த பையன் உயிரோட இருந்தானா 16 வயசுக்கு அதாவது 18 வயசு நிரம்பாத ஒரு பிள்ளையை காதல் பண்ணா அது வந்து உண்மையான காதலே கிடையாது. மேஜர் ஆக முன்னாடி நீங்க காதல் பண்ற நான் கல்யாணம் பண்ண போறாங்கன்னா அது எந்த வீட்டையும் எந்த பெத்தவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. 18 வயது கீழே ஒரு பெண்ணை வந்து அப்ரோச் பண்ணாலே அது வந்து போக்சோ சட்டத்தில் இப்போ கைது பண்ணிடுவாங்க. உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ அதனால பொத்தம் உதவ பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே என்ன ஒரு மனநிலை எடுத்து வைக்கிறதுனா, என்னப்பா ஜாதிலாம் ஏன்ப்பா பாக்கீங்க, அதாவது லவ் தானப்பா காதல் தானப்பா சேர்த்து வைக்க வேண்டியது தானப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிராட் மைண்டாக பேசுவாங்க. ஒரு நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், ஜாதிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நான் சொல்ல வரேன். இப்போ எந்த ஒரு தந்தையாகட்டும் பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று அவங்கள படிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொரு வீட்லையும் அவங்க கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும் தன் பிள்ளையை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல ஒரு இடத்துல ஒரு நல்ல வசதியா நமக்கு கட்டி கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் பெற்றவங்களுடைய ஒரே எண்ணமா இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில நீங்க மாசாதிய சமுதாயமா இருந்தாலும் பரவாயில்ல, லவ் பண்றீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா லவ்ன்ட்டு வந்தா எப்படி வந்து பெற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிடுவாங்க? நீங்க உண்மையிலே உங்களுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்குன்னா வீட்டில் அவங்க பிடிக்கல, அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பொறுமை இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில போய்கிட்டு இந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு பருவம் வந்து புரியுதுங்களா நல்லா ஒரு படித்து முன்னேறி வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அப்ரோச் சரியில்லை இவங்க கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணால் பரவாயில்ல. பருவம் முளைச்சி இந்த 18 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காதல் அதனால நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா எந்த பெத்தவங்களும் சேர்த்து வைக்க மாட்டோம், எல்லாருக்கும் கோவம் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்பா இங்க என்னதான் படிச்சு முன்னேறினாலும் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் இந்த சாதிங்கிறது மட்டும் ஒழிய மாட்டேங்குது, இவங்களுக்கு என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவங்க ஜாதி காரணம் காட்டி கட்டி கொடுக்க மாட்டேங்க. உனக்கெல்லாம் சரி தெரியுமா தெரியாதா கவின் இஷ்யூ என்ன நினைச்சு பார்த்தல, அந்த பையன் நல்லா வந்து பாத்தீங்கன்னா படிச்சு ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்த பையன், அப்படி இருந்து இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஸோ அப்படி நீ சொல்றது எனக்கு கேட்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நாம அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு உங்க பிள்ளைய அதை மாற்று சமயத்துல கட்டிக்கிறது லவ் பண்றது பிடிக்கல அப்படின்னா
நீங்க பேசாதீங்க, உங்க பிள்ளைய ஒதுக்கிடுங்க, ஒதுக்கி விட்டுருங்க, கைகளை விட்டுருங்க. என் பிரச்சனை கேட்கல, உங்களுடைய எஸ்டிம் அதுனா அதை விட்டுற வேண்டியதான். பிராட்மேண்டர் சில பேர் வந்து கட்டி வச்சிருக்காங்க. சரி, உங்களுக்கு உங்க பொண்ணு பண்றது பிடிக்கலப்பா, வேற மாற்று சமயத்து பையனை வந்து லவ் பண்றா, அது உங்களால ஏத்துக்க முடியலையா, ஒத்து வரலையா, நீ எப்படி வேணா இருந்துக்கோப்பா, நீ முடிவு பண்ணது என் விருப்பம் இல்லாம நீ கல்யாணம் பண்ணி நீ வந்து எங்க வேணா போய் இருந்துக்கோ, என் கண்ணில் படாத அப்படின்ட்டு ஒதுக்கி விட்டுருங்க, கைகளை விட்டுருங்க. அதாவது பரவாயில்ல, அதை விட்டு அவங்க இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு எண்ணோட்டம். புரியுதுங்களா? அந்த மனம் இருக்கவே கூடாது. அது எப்படியா, நீங்க பெத்து வளர்த்த பிள்ளைய ஒரு மாற்று சமுதாயத்தை கூட ஒருத்தன் லவ் பண்ணிட்டான், ஒரு காதல் பண்றான், அவனை கல்யாணம் பண்ண போறான்னு அது உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அந்த உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? அதாவது இந்த உலகத்துல உங்க மூலயமா அது வராங்க, அதுக்காக நீங்க சொன்னதெல்லாம் கேட்கணும் அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ரெண்டு தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா தப்பு நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியுது இல்ல? ஸோ அப்போ இதை வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன விஷயம் தான். ஆனால் அதை பண்றதுக்கு இங்கே யாரும் முன் வர மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசாங்க கெஜெட் இருந்து ஜாதி அப்படிங்கிறது ஒழியணும். ஜாதியை வந்து ஜாதி சலுகையால் கொடுக்குற இடஒதுக்கீடுகள் இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதிங்கிறது ஒழியவே ஒழியாது. நீங்க அரசாங்க கெஜெட்ல ஜாதி கேஸ்ட் இருக்கிற வரைக்கும் அதுதான் இங்க வந்து ஒரு மெயின் ப்ரூஃபே. அதாவது நான் சொல்றேன், இப்போ வந்து நீங்க ஜாதியை அரசாங்க கெஜெட்ல இருந்து எடுத்துருங்க, ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு, அதில் கேஸ்ட் இருக்கு. இப்போ அடுத்த தலைமுறை பிள்ளைங்க வருது, அதுங்களுக்கு அது கேஸ்ட் எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. ஜாதி அடிப்படையில் எந்த ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ஜாதி தேவைப்படல அப்படின்னா அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அந்த ஜாதிங்கிறது தெரியாது, ஓகேவா? நம்ம பரம்பரையே சொல்லி கொடுத்துக்கிறது ஜாதிங்கிறது இருக்கும், அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கடுத்த தலைமுறைக்கு அவங்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்துலையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஜாதிக்கிறது நீ வந்து எந்த ஜாதி நிரூபிக்கிறதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கு? இப்போ வந்து நம்ம பரம்பரையா சொல்றதுக்கு அந்த வரலாறு தான் இருக்குமே தவிர, மற்றபடி உன்னுடைய ஜாதியை நீ வந்து நிரூபிக்கிறதுக்கு உன்னுடைய இப்போ எது இருக்குன்னா, இப்போ நீ வேற ஒரு இடத்துக்கு போயிட்ட, உங்க ஊர்ல இருக்க வரைக்கும் உனக்கு ஓகே. இப்போ வந்து வெளி மாநிலத்துக்கு போயிட்ட, ஒரு இடத்துக்கு போயிட்ட, நீ என்ன ஜாதி கன்ஃபார்ம் பண்ண என்ன பண்ணுவோம், உனக்கு கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் போட்டால் தான் தெரியும். அது தெரியுமா? ஸோ ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை வரும்போது அவங்களுக்குள்ளே குழப்பமாயிடும், என்ன கம்யூனிட்டிங்கிறத அவங்க நிரூபிக்க முடியாது. அந்த கன்ஃபியூஷன் ஜாதிக்கிறது ஒழிய வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஆனா அதை நீங்க ஒழிக்க முன் வர மாட்டீங்க. சில பேர் இப்ப இதுல கூட புத்தி சொல்றமா கேட்பீங்க, எப்பா ஜாதி சலுகைகள் இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது எப்ப இருந்து? இந்த ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஜாதி இருந்துச்சு, அது எப்படி வந்துச்சு? அப்ப மட்டும் ஜாதி இல்லையா? இதெல்லாம் இல்லைன்னா ஜாதி ஒழிஞ்சிருமா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஜாதி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜாதிங்கிறது முதல்ல எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்கவுங்க பார்க்கக்கூடிய வேலையை பொறுத்தான் ஆரம்ப ஜாதிங்கிறதே உருவாக்கிச்சு. புரியுதுங்களா? ஒரு ஜமீன்தார் இருக்காரு, பண்ணையா இருக்காருன்னா அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க, இந்த வேலை பார்க்குறாங்க, அந்த வேலை பார்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வேலை பார்க்குறவங்க, கோயிலில் பூசாரி இருக்கிறவங்க, ஸோ இப்படி ஒவ்வொரு வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாதி மீது உருவாயிடுச்சு. அப்போ அந்த குறுகல கல்வி முறைன்னு இருந்துச்சு. அந்தந்த ஜாதிக்காரங்க அந்தந்த வேலை தான் பார்க்கணும், அவன் வீட்டு பிள்ளை அந்த வேலை தான் பார்க்கணும், அவன் இதான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. அதை தான் அதுக்கப்புறம் உள்ள எல்லாரும் உடச்சி அந்த குறுகல கல்வி முறை இருக்கக்கூடாது, எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா படிக்கலாம், எல்லா வேலைக்கு போனால் இப்போ எல்லாம் முன்னேறி வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காரங்க இந்த தொழில் பார்க்காங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லா ஜாதியிலும் எல்லா தொழிலும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கலவையாயிட்டு. இப்ப இப்படி மாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் பாத்தீங்கன்னா அரசாங்க கெஜெட்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஜாதியை வச்சுக்கிட்டே கொண்டு போறதுங்கிறது, அப்ப ஜாதி எப்படி ஒழிக்க முடியும்? ஜாதி வச்சு வளருமா வளராதா? அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், காலத்துக்கு ஏற்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாதிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டியது. அது காலம் முன்னேற முன்னேற அதுக்கேற்ற போய் சட்டத்திட்டங்கள் மாற்றப்படலாம். அதே சட்டத்திட்ட வழிமுறைகள் தான் இன்னும் கொண்டு போகணும் அவசியமே கிடையாது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அம்பேத்கர் திட்ட அவர் எழுதி வச்சார்ல, அந்த காலகட்டத்தில் அவர் இருந்தது கரெக்ட். இன்னும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதி சலுகைகள், ஜாதி இடஒதுக்கீடுகள், ஜாதி அடிப்படையில் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் ஜாதிங்கிறது எப்படி ஒழியும்னு கேட்கிறேன். இப்போ ஒரு நீங்க ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் என்ன கஷ்டங்கிறது தெரியுது. ஸோ அப்படி இருக்கிற வரைக்கும் அவங்க மனசு ஜாதி கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் தான் இருக்க. அரசாங்க கட்சியிட்ட ஜாதி கேட்கறாங்கல்ல, ஒரு அரசாங்கத்தாலே ஜாதி கேட்கப்படும் போது அதுக்கப்புறம் ஜாதி இல்லாமல் எல்லாரும் வேற்றுமையும் இல்லாமல் ஒற்றுமையா இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்றமை தானே, உண்மையான கிடையாதுல்ல. ஸோ அதனால சரி, இப்போ நம்ம பாயிண்ட்ல வரலாம். கொலைனா என்ன, ஆணவ கொலைனா என்ன? ரெண்டுக்கும் தனித்தனி தண்டனை கொடுத்துருவாங்களா? ஒருத்தனை நீ கோபத்தில் வெட்டினாலும் சரி, எதனால நீ ஒரு வேண்டாம் இருக்கும், எதுனாலும் அந்த கொலைக்கு உண்டான காரணங்கள் கண்டிப்பான தண்டனை கொடுக்க தான் போகுது. எப்படி மரண தண்டைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு மாதிரில எஸ்டிமா மரண தண்டை கொடுப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கலாம் 1000 தண்டனை 2000 தண்டனை கொடுப்பாங்க. ஆணவ கொலைக்குன்னா அப்போ வேறு தனியாக ஸ்பெஷலாக ஏதாவது தண்டனை கொடுக்க முடியுமா? ஏதாவது இருக்கா? மேக்சிமமே மரண தண்டனை தான். ஸோ அப்படி என்ன ஆணவ கொலைக்கு தனி சட்டம் ஏற்றப்படும்? ஏன்னா இங்கே சில சட்டங்கள் இயற்றப்படும் போது தவறாக பயன்படுத்தப்படுது, அது இன்னொரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கெல்லாம் பாதிக்கப்படுது. இப்போ இங்கே சில சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக பயன்படுத்திக்கிற மாதிரி விஷயங்களை போகிறதுனால தான் அதுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் தேவையில்லைங்கிறது என்னுடைய இது. ஆணவ கொலைக்குன்னு தனியாக ஒரு சட்டம் தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
ஏன்னா நீங்க பாப்பீங்க பிசிஆர் சட்டம் இருக்கு. பிசிஆர் சட்டத்துல உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அதுக்கு பாதிப்படைஞ்சு அதனால பாத்தீங்கன்னா அவங்க அந்த சட்டத்தை பயன்படுத்திக்கிட்டாலும் பரவாயில்ல. சில பேர் தனக்கு பிடிக்காத காரணத்தால அவனை பிசிஆர் சட்டத்துல போட்டு அவன் லாக் பண்ணிடலாம், அவன் ஏதாவது நம்மளுக்கு ஒன்பது அவன் மேல அந்த பிசிஆர் கிட்ட போட்டு அவன் உள்ள தள்ளிடணும் அப்படிங்கும்போது ஒரு சில தரப்பு வந்து பாத்தீங்கன்னா அதனால பாதிக்கப்படுறாங்க. புரியுது இல்ல? சோ அப்படிங்கும்போது இப்ப இந்த ஆணவ கொலை அப்படி தனியா சட்டம் ஏற்றுனா அப்படிங்கும்போது நான் என்ன கேட்கிறேன், ஆணவ கொலைன்னா என்ன? எந்த கொலையா இருந்தாலும் கொலை கொலை தானே, அதுக்கு இன்னும் தண்டனை கிடைச்சு பிடிச்சானே ஆகணும். அப்படின்னு தனியா அதுக்குன்னு ஒரு சட்டம் ஏற்றணும், அதெல்லாம் தேவையில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களாவே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பண்றதுக்காக நாங்க இந்த சட்டத்தை நாங்க தான் ஏற்றணும், நாங்க தான் போராடி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியலை பண்றதுக்காக இவங்க பண்றாங்க தவிர இவங்கலாம் பாத்தீங்கன்னா முழுமையா அந்த சாதியை ஒழிக்கிறதுக்காகலாம் போராடுறது கிடையாது. சாதியை ஒழிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சாதி ஒழிஞ்சிட்டாதான் இவங்களால அரசியலை பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுது இல்ல? சோ அப்ப இதுக்கு என்னப்பா ஒரு தீர்வுனா, தீர்வு நம்ம சொல்லிட்டோம் ஜாதியை ஒழிக்கிறதுக்கு. சரி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டீங்கன்னா, பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பெத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க மேல பாசத்தை கொட்டி வளங்க. நீங்க பண்ற கஷ்டத்தை அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுங்க. உங்க மேல அன்பால ஈர்க்கப்படுங்க. ஓகேவா? நீங்க அவங்க கூட தனியா நேரத்தை அதிகமா செலவு பண்ணுங்க. சும்மா எல்லாரும் மாதிரி பிள்ளை பெத்து போட்டோம் வளர்க்க விட்டோம் அப்படின்னு விட்டுட்டு நீங்க கண்டுக்காம உங்களுடைய வேலை அதுன்னு அணைஞ்சிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்துல நல்ல ஒரு பிள்ளைங்களை வளராது. எல்லா பிள்ளைங்களும் பெத்தெடுக்கும் போது நல்ல பிள்ளைங்க தான், களிமண் மாதிரி தான். அதை நம்ம மோல்டிங் பண்ற விதத்துல தான் இருக்கு. ஸோ உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய எண்ணோட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க கண்ட்ரோல்ல உங்க பிள்ளைங்களை வச்சு வளர்க்கும் போது அந்த பிள்ளைங்க நல்ல நம்மளோட அம்மா அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. புரியுதா? எதனாலும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை மீறி போறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து மக்களுடைய மனநிலை தான் மாறணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. குறிப்பா இந்த திரைப்படங்களை எடுக்கிறவங்களும் கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கறையோட சமூக அக்கறையோட படங்களை எடுங்க. ஓகேவா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், படம் ஓடணும் இருக்காண்டி இந்த சின்ன வயசுலேயே ஆணும் பெண்ணும் லவ் பண்ற மாதிரி காட்சி வச்சுட்டு அதுதான் கெத்து. பையன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் கதாநாயகனை ஹீரோவை காட்டுறவங்க பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சவனா டீசெண்டா அப்படி தான் ஹீரோ. வில்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் இருப்பான், ரவுடித்தனம் பண்ணிட்டு காட்டுவாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரவுடித்தனம் பண்ணிட்டு ஊதாரி சுத்திக்கிட்டு அப்படி தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி காட்டி காட்டி இங்க எல்லாமே மாறிட்டு வருது. ஸோ அதையும் இந்த பசங்க பார்த்து பார்த்து கெட்டு போறாங்க. ஸோ எனக்கு ஒரு ஆள் இருக்கான் லவ்வர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாமோ போயிட்டு இருக்கு கலாச்சாரம். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம பிள்ளைங்களை நம்ம காத்துக்கணும்னா பெத்தவங்க தான் முக்கிய பொறுப்பெடுக்கணும். இதுல வேற யாரையும் கவர்மெண்ட்டையும் கூட ஜாதியை ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். தான் பெண் பிள்ளைங்களை தான் பையனையோ சரியா அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறி மேல போகணும்னா பெத்தவங்க தான் முழு அக்கறை கொண்டு வாழ்க்கையில அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அவங்களுடைய க்ளோஸா இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க எந்த அளவுக்கு க்ளோஸா, ஏன்னா மற்றவங்கள்ட்ட நெருக்கம் காட்ட விடாம நீங்க உங்களுடைய அன்பை அதிகமா கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு மற்றவங்களுடைய அன்பு தேவைப்படாது. பெற்றவங்களே பிள்ளைங்களுக்கு அதிகமான அன்பை கொடுக்கும்போது ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு அன்பா எக்ஸ்ட்ரா தேவைப்படும். எதனால தான் பெற்றவங்க பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்கள்ட்ட சொல்லும். ஸோ அதை மாதிரி பெற்றவங்க பிள்ளைங்கிட்ட பழகுங்க, உங்களுடைய அன்பை கூட்டி விளங்க. அவ்வளோதான் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, நீங்களாம் எப்படி ஃபீல் பண்றீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்னதான் முடிவு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோவை வெயிட் பண்ணுங்க.